ஹாய் வணக்கம். நலமறிய ஆவல். இன்றைக்கு இன்னொரு முறுக்கோட சந்திக்கிறேன். இன்றைக்கு கோதுமைமா, அரிசிமா, கடலைமா 3ம் சேர்த்து முறுக்கு சுட போகிறோம். ஒரு சுண்டு கோதுமைமா, அரைச்சுண்டு அரிசிமா, அரைச்சுண்டு கடலைமா எடுத்திருக்கு. அதோட எள்ளு, உப்பு, மிளகாத்தூள் எடுத்திருக்கு. அனைத்தையும் நன்றாக கலந்து விடுவோம். இப்போ நான் சுடுதண்ணியில் தான் குழைக்கிறேன். நான் கேத்தில் நின்று ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அந்த தண்ணியில் குழைக்கிறது. எண்ணெய்க்கு பதிலாக திக்கான தேங்காய் பால் 50 ml சேர்த்துருக்கு. நன்றாக பிணைந்து குழைப்போம். எல்லாம் சேர மாட்டோம். நன்றாக குழப்பட்டுட்டு நாங்கள் இனி முறுக்கை புளிவோம். இந்த தட்டு முறுக்கு புளிகிறதுக்கு மட்டும் பாவிக்கிறேன். நான் சின்ன பெருசண்டு இல்லாமல் ஒரு அளவாக இதுக்கு சுற்றி போட்டு புளியலாம். எண்ணெயை கொதிக்க வச்சு முறுக்கை போட்டு எடுப்போம். அடுப்பு மிதமான சூட்டில் விட்டுட்டு சின்ன குச்சி மாதிரி ஒன்றால் முறுக்கை பிரட்டி விடலாம். அகப்பக்காம்பு அதை பாவிக்கலாம். அகப்பை வைக்காமல் முறுக்கு உடையாமல் வரும். திருப்பி விட்டோன்னு இருந்தால் முறுக்கு நல்லா முறுக்கி வரும். இப்போ முறுக்கு பொரிஞ்சிட்டு நாங்கள் முறுக்கு இறக்குவோம். இதே அளவில் நீங்களும் செய்து பாருங்கள். நல்ல முறாண்டு சுவையான முறுக்கு, காரமான முறுக்கு உங்களுக்கும் கிடைக்கும். நன்றி, வணக்கம், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.